ஆற்றினார் கோபி அவர்களையும் சிவபுராற்றிய கோபி அவர்களையும் அருமையானவர் சகோதரன் கோபாலகிருஷ்ணன் அவர்களையும் யூடியூப் டெய்லர் மாமா ஸ்ரீதர் அவர்களையும் எங்கள் நாடகமன்ற சார்பாக அண்ணா நாடக சார்பாக உங்களை விழா சிறப்பிக்க ஏற்பாடு செய்த அனைவருக்கும் இது விழா நாடகமன்ற சார்பாக நன்றிகளை தெரிவித்துள்ளோம். அண்ணன் அவர்களுக்கும் கோபி அவர்களுக்கும் நன்றி 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 நன்றிகள். உங்களோட கரகோஷம் கைகோஷம் போட்டால் என்ன சிறப்பாக இருக்கும். அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி காரியே வேப்பிலைக்காரி ஒரு உடுக்கையிலே பகை விரட்டும் முத்துவாரி அம்பிகையே ஈஸ்வரியே எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி எம்மை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி. இந்த மனுஷன் என்ன காணோம்? பசங்க கோவில் போறதுக்காக கிளம்பி தரையில இருக்காங்க. ஊர் பஞ்சாயத்துக்கு போற மனுஷன் என்ன காணமே? மனுஷன் எப்ப பாரு இப்படியேதான் பண்றது. பாட்டு பேசுறேன். வாப்பா. நான் ஒர்க் ரெடியா வந்துட்டேமா. அப்பா வேணும் நாங்க. ஐயோ ஏன்பா கேக்குற? ஊர் பஞ்சாயத்துல உங்க அப்பா அப்படி என்னத்தான் பேசிட்டு இருக்காரோ தெரியல. சாப்பிட்டாங்களா? ஏங்க நீங்க வராம உங்க பசங்க என்னைக்கு சாப்பிட்டு இருக்காங்க? என்ன லட்சம் பண்றது? நம்ம சொந்த விஷயமா இருந்தா பக்கத்துல பேசிட்டு வந்திருக்கலாம். வர 29ஆம் தேதி நம்ம ஊர் மாரியம்மனுக்கு திருவிழா வச்சிருக்காங்க. அதை
பத்தி மக்கள்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. அதை பத்தி பேசி பொதுமக்கள்கிட்ட சம்மதம் வாங்கிட்டேன். உனக்கு இப்ப சந்தோஷம் தானே? அப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நம்ம ஊர் திருவிழாவை பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுல்ல? அது மட்டும் இல்லம்மா, இந்த வருஷத்துல இருந்து வர வருஷம் நம்ம தம்பி தான் தலைமை தாங்கம்மா. என்னங்க சொல்றீங்க? ஆமா அப்பா, என்னப்பா இதெல்லாம்? இல்ல ராஜா, எனக்கும் கொஞ்சம் வயசாயிடுச்சு. கொஞ்சம் தூரம் நடந்தாவே மூச்சு வாங்குதுப்பா. அதனாலதான் பொதுமக்கள்கிட்ட இந்த வருஷத்துல இருந்து என் பையன் ராஜா தான் தலைமை தாங்கி இந்த திருவிழாவை நடத்துவான்னு சொல்லிட்டப்பா. பொதுமக்கள் அதுக்கு சம்மதிச்சுறாங்க. வெரி குட். இங்க பாரு தம்பி, நீங்க தலைக்கு மேல வளர்ந்துட்டீங்க. இனிமேல இந்த ஊர் வருஷம் திருவிழா நடக்குது, நீங்க தலைமை ஏற்று கண்டிப்பா நடத்தியே ஆகணும் தம்பி. ஆமா ராஜா, ஊரை விட்டு ஊரு வந்த நமக்கு அந்த தெய்வம் தான் துணையா இருந்து இத்தனை வருஷமும் நம்ம வாழ வச்சிருச்சு. அத நம்ம மறந்துடக்கூடாதுப்பா. சரியா? அதை நீ தான் நடத்தணும். சரிங்கம்மா, நீங்களும் சொல்லிட்டீங்க, அப்பாவும் சொல்லிட்டாரு. இனிமே இந்த வருஷத்துல இருந்து இந்த திருவிழாவை என் தலைமையேற்றி நடத்துறோமா? சந்தோஷமா உங்களுக்கு? இப்ப ரொம்ப சந்தோஷம்ப்பா. சரி சரி, நீ சிவாவும் கோயில் போயிட்டு வந்துங்க. டே சிவா, உன்னைதான் அங்க இங்கன்னு எங்கேயும் ஓடிட்டு இருக்க கூடாது. அண்ணன் கூட போயிட்டு பத்திரமா வந்துடணும். இங்க வந்த பிறகு ஒன்னா நம்ம உட்காந்து சாப்பிடலாம். சிவா, ஒரு நிமிஷம் இருடா. அம்மா, நாங்க கண்ட முதல் தெய்வம் அப்பா அம்மா உங்களை தான் கண்டோம். அதனால உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இருந்தா அதுவே போதுமா? அம்மா, அண்ணன் சொல்றது உண்மைதாம்மா. நாங்கள் கண்ட முதல் தெய்வமே நீங்க தான். உங்களுடைய ஆசீர்வாதம் என்னைக்கு இருந்தாலும் நாங்க எப்பவும் நல்லா இருப்போம். அப்பா, கொஞ்சம் நிக்கிறீங்களா பக்கத்துல? அம்மா பக்கத்துல? இல்லப்பா, நாங்க எங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. வாங்கப்பா, ஆமா. இல்லைங்க, நீங்க ரெண்டு பேரும் என்னைக்கும் நல்லா இருக்கணும்ப்பா. சரிப்பா. அப்பதான் இந்த வீடே ஒரு ஆனந்தமா இருக்கும். சரிப்பா, வாங்க. நாங்க கோயிலுக்கு போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. சரி. பார்த்து பத்திரமா. டேய், சீக்கிரம் வந்துருங்க. டேய் ராஜா, உடனே தான் சீக்கிரம் வந்துரு. ஜெயலட்சுமி, ஆ? கொஞ்சம் நில்லு. என்ன? இந்த 25 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அந்த அழகு குறையாம அப்படியே இருக்கு. வயசானாலும் குடும்பம் மட்டும் உங்களுக்கு போக இல்ல? இந்த பசங்க வெளியே போயிட்டாங்க. கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஐயோ விடுங்க. இதழை தந்தது சிலை அல்லவோ, அழகை தந்தது மானல்லவோ, கண்கள் தந்தது மயிலல்லவோ, சாயல் தந்தது தேனல்லவோ, இதழை தந்தது சிலை அல்லவோ, அழகை தந்தது உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது. பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. தேக்கும் மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது. பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது. இடையழகு மயக்கம் தந்தது, இசையழகு மொழியில் வந்தது. இடையழகு மயக்கம் தந்தது, இசையழகு மொழியில் வந்தது. நடை அழகு நடை அழகு நடனம் ஆனது, நாளழகும் என்னை வென்றது. தேக்கும் மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது. தேனல்லவோ இதழை தந்தது
தந்தது தேனல்லவோ இதழை தந்தது சிலை அல்லவோ அழகை தந்தது உடலை தந்தது சின்ன யானை நடையை தந்தது பூக்கள்லாம் சிரிப்பை தந்தது பொன்னல்லவோ நிறத்தை தந்தது ஆமா பாண்டியா, நம்ம கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு சம்பளம் கொடுத்துன்னு கொடுத்துட்டியா? அதுல நேற்றே கொடுத்துருக்க முதலாளி. தம்பி எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? படிப்பு நல்ல படிச்சியா? சும்மா இருக்க முடியாது, ஏதாவது வேலைக்கு போனாலும் புது கொடுத்துருக்கா. என்னடா சொல்ற? நீ ஏன்டா அடுத்த கம்பெனிக்கு வேலைக்கு போகுமா? நம்ம கிட்ட இல்லாத சொத்தம் சுகமா? நம்ம கிட்ட என்னடா இல்ல? பணம் இல்லையா? எதுடா இல்ல நம்ம கிட்ட? உனக்கு நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனின்னு வச்சு தரேன், நீ அதை பார்த்துக்கிட்டா போதுண்டா. என்னடா பண்ணி சொல்றது? நீங்க சொல்றதெல்லாம் வாசகம் முதலாளி. நாம போய் கை நீட்டி அடுத்த இடத்துல கூலி வாங்குறதா நம்மளோட கௌரவம் என்ன ஆகும் முதலாளி? இங்க பாரு தம்பி, உன்னை எப்படி படிக்க வச்சனோ அதே மாதிரி உனக்கு வேலை வாங்கி கொடுக்கறது என்னோட பொறுப்பு. நீ எதை பத்தியும் கவலைப்படாம குளிச்சுட்டு நல்ல ரெஸ்ட் எடு, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சொல்றது சூப்பரான ஐடியா தானா? நான் கூட பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு இல்ல நாமளும் 10 லட்சம் சம்பாரிச்சு இருக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் தான், நீ நான் பாண்டியா நம்மளாம் ஒன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னா நான் குளிச்சுட்டு வந்துடுறேன், நம்மளாம் ஒன்னா சாப்பிடலாம். ஓகே முதலாளி. இப்ப ஆடு கோழிலாம் தரமாரா ஏறி போயிடுச்சு. வேற ஒரு கம்பெனி வச்சு தர்றதுக்கு நம்ம தம்பிக்கு நம்ம கம்பெனிலே வேலை போட்டு கொடுக்கலாமே. ஏய் பாண்டியா, ஏய் என்னை பத்தி என்னடா நினைச்சிட்டு இருக்க? அதுக்கு ஒரு ஐடியா வச்சிருக்கேன்டா. நம்ம ஆரம்பிக்க போற கம்பெனில எல்லா வேலைக்குமே பொண்ணுங்களை மட்டும்தான் வேலை கேட்க போறோம். ஏன் தெரியுமா? வேலையும் சீக்கிரமா முடியும், கூலியும் பாதியா குறையும். அது மட்டும் இல்லடா, நமக்கு அப்பப்ப கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குண்டா. எப்படி முதலாளி இந்த திட்டமும் பயங்கரமா இருக்குதுங்க முதலாளி. கல்யாணம் ஆகாத பொண்ணு சேர்த்துக்கலாமா இல்ல கல்யாணம் ஆன பொண்ணு சேர்த்துக்கலாமா? டேய் பாண்டியா, கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களை விட கல்யாணம் ஆன பொண்ணுக்கு தாண்டா வேலை சும்மா சுறுசுறுப்பா செய்வாங்க. அதுலயும் அவங்க போட்டு ஒரு மேக்கப் இருக்கு பாரு, அவங்க நடக்கிற நட, அப்படி சிரிக்கிற சிரிப்பு, அப்படி குளிங்க நடந்து வருவாங்க பாடுறா, அப்படியே ஆள் அப்படியே சுட்டி இருக்கும்டா. அப்படியே அப்பப்ப நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கும்டா. முதலாளி உங்க ஐடியாவும் பயங்கரமா இருக்குங்க. பாண்டியா புரிஞ்சுக்கிட்டா சரிதான். அதனால தான்டா நீ தொழிலாளியா இருக்கிற, நான் முதலாளியா இருக்கிறேன்டா. எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே என்ன காணுமே? ரேகா, அம்மா ரேகா, வாமா. அக்கா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வர நேரமாச்சு, அக்காவை ரெடி பண்ணி அழைச்சிடுவோம்மா. சரிப்பா. சரி.
போச்சு. நான் தான் மாப்பிள்ளை வீட்டை பத்தி ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இவர் தான் மாப்பிள்ளை, இவங்க தான் மாப்பிள்ளையோட அம்மா, இவரு தான் மாப்பிள்ளையோட அப்பா. உங்களுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருந்தா உடனே தாம்பலம் தட்டை மாத்திக்குவாங்க. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கு பிடிச்சிருந்தா உடனே கல்யாணத்தை பிடிக்கிறது தான் நல்லது. சரி, பொண்ணு வர சொல்லுங்க. சரிங்க, பொண்ணை வர சொல்லுங்க. ரேகா, சத்யா, எனக்கு பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கிறா. என் மனசு பிடிச்சிருச்சுங்க. ஏன் சின்ன அவசரப்படுறேன்? கொஞ்சம் பொறு. கண்டிப்பா போற மனசுல என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. ஏங்க, எனக்கு பிடிச்சா என் பையனுக்கு பிடிச்ச மாதிரி. ராஜா, ஐயோ என் தங்கத்துக்கு பாருங்க. அப்புறம் என்ன ஆகுமா? எல்லாருக்கும் பொண்ணு பிடிச்சு போச்சு, உடனே தாம்பலம் தட்டை மாத்திக்கோமே. என்ன முத்துசாமி பாக்குறீங்க? தட்டை ஆரம்பிக்கிட்ட கொடுங்க. அப்புறம் என்ன? அப்புறம் என்ன? கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு பேசி முடிவு பண்ணிட்டா பரவாயில்லையே. நீங்க சொல்றது வாசம் தான் தம்பி. வர வெள்ளிக்கிழமை நம்ம ஊர்ல மாரியம்மன் திருவிழா போட்டுருக்காங்க. திருவிழா முடிஞ்ச அடுத்த வாரமே நம்ம இந்த ராஜா கல்யாணத்தை வச்சுக்கலாம் தம்பி. நீங்க என்ன சொல்றீங்க ஆறுமுகம்? எனக்கு ஒண்ணு ரொம்ப சந்தோஷம் தம்பி. சரிங்க, சரிங்க, அப்ப நாங்க போயிட்டு வரட்டுங்களா? ஆறுமுகம், மாப்பிள்ள பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணுமா? தாம்பரம் தட்டே மாத்தியாச்சு. இனிமேலுக்கு என்ன, பொண்ணு மாட்டோம் முடிஞ்சு போச்சு. பேசிட்டு தாராளமா பேசிட்டோம். மாப்பிள்ளை இன்னும் தனியா பேசணுமா? பேசிட்டோமா? பேசிட்டு நாங்க பேசிட்டு இருக்கோம். கூட்டெல்லாம் சுத்தி காட்டுமா கொஞ்சம்? சரி ராஜா, கூச்சப்படாம பேசிவா. ஏங்க வாங்க போலாம். சாவகாசம் பேசிக்கோப்பா. சரிங்கப்பா. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. பாட்டை போடுங்கப்பா. நாம சொல்லமா? ராஜா, நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன். வரும் வழிதோறும் உந்தன் முகம் பார்த்தேன். நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்தேன்.
பாத்தியாடா? பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சுடா? எப்போ வந்த? நான் வந்து 2-3 நாள் ஆச்சுடா. ஏன்னா இப்படி அரிசி போயிருக்குறா? இறச்சி போயிருந்தா என்ன பண்ணுறேன்? அப்பா அம்மாவுக்கு வயசு ஆச்சு, எல்லா வேலையும் நான் என்ன பண்ணுறேன்? அண்ணனை வேற படிக்க வச்சுருக்கேன். இப்படி சாப்பிடாம வேலைக்கு போனால உடம்பு அப்படி வேலை போச்சு. சிவா, ஒரு மனுஷனுக்கு முக்கியமான செல்வாக்கு முதல் செல்வம் உடல் செல்வாக்கு தான். உடல் ஆரோக்கியமானது மட்டும்தான் மற்ற எல்லா செல்வாக்கும் அடைய முடியும். சைக்கிள் எங்க போற? ஓடி வந்து பஞ்சர் ஆரம்பிச்சாரு, ஒன்றும் சரியில்லை. நான் சிவனகரில் போய் ஓட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். அப்படியா? நானும் படுப்பெல்லாம் முடிச்சுட்டா. எங்க அண்ணன் எங்க ஊர்ல பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சிருந்தாலும் சொல்றீங்க. அது விஷயமா தான் கோயம்புத்தூர் விட்டேன். டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வந்துடுறேன்னா. இன்னும் ஆளு டிப்டாப்பா இருக்கு. வெளியில் போய் படிச்சு அப்படி ஆள் மாறிட்டேன். என்ன பண்றது? வியாசம் பண்ணுறது பணம் சம்பாதிக்க முடியும். பணம் முக்கியம். போராடு. சரி, உனக்கு என்ன ராஜா விட்டு கண்ணு விட்டு உனக்கு எல்லாமே இருக்கு. நான் பாரு எப்படி ஓட்ட சைக்கிள் வச்சுக்கிட்டு நான் தினமும் வேலைக்கு போனாதான் வீட்டில் சாப்பாடு வயிற்று எழுதியும். ஓகேவா? நீ உழைச்ச பணத்தை சேமிச்சு வேடா, செலவு பண்ணாத. அதுவும் சரிதான். பணம் சேரும். சரி, போயிட்டோம். சைக்கிள மனுஷனை பார்த்து வரணும். ஏன் அப்பா நான் கிளம்பிட்டேன், என்னடா பண்ணிட்டோம்? இந்தியாவிலேயே 2 வீலர் அதிகம் தமிழ்நாட்டில் தான். சரி, ஆக்சிடென்ட் அதிகமாகிட்டு இருக்கு. அதனால என் உயிர் நண்பன் இல்லையா, ஏதோ ஒரு ஐட்டம் என்ன பண்றது? சரியா? ரொம்ப சந்தோஷமா உக்காருங்க. சரிப்பா, போயிட்டோம் சார். சரி வா. போ சார். எங்க போய் தொலைஞ்சது? எம்மா, என் முத்தழக எங்கம்மா போயிட்டா? கடவுளே, ஆடு என் பேச்சு கேக்குதா? பொண்ணு என் பேச்சு கேக்குதா? ஒரு பொருளையில 2 பிரச்சனை. ஒண்ணு பேச்சு நானு 10 ரூபா சம்பாதிச்சேன், பாம்பா நெளிகிறேன், பம்பரமா சுத்துறேன். இந்த முந்தைய அலையுமே என் மக மூத்த மக முத்தாகிய அந்த அப்படியே எங்க போச்சு தெரியல. இந்த வீணா வெட்டிட்டு ஒருத்தின்னு இருப்பான என் பத்த பிள்ளை, என் பத்த அந்த விசில் எங்க போனான்னு தெரியல. ஓ எம்மா முத்தாகிய எங்கம்மா போயிட்டா? ஏமா என்ன பார்த்தா கத்துற மாதிரியே தெரியுது. மணி 10 மணி ஆகுது. காலையில இருந்து நம்ம பச்சை தண்ணி பல்லுல ஊத்துல பசியமா இருக்குது. உங்க அம்மா இருந்தா இந்த மாதிரி நான் அவதிப்படுவேனா? இந்த மாதிரி நான் கஷ்டப்படுவேனா? இதுக்கு தாமா ஒரு அம்மா அவனுக்கு. சரி சரி, கொஞ்சம் தாம தண்ணி கொண்டா சார். ஆமா, அப்பா விசு, நான் பத்த தங்க, நான் யார பத்தி பேசுறேன்? உன்னை பெற்று போட்டு போனால அம்மா, அவளை பத்தி நான் பேசுறேன். அப்படியா பெரிய மனுஷனா? வயசுல ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு மாப்பிள்ளை பாரு. ஒரு கல்யாணம் பண்ணி போகிற எண்ணம் இல்ல, கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா ஒரு பேரலோ பேட்டியோ எடுத்துருக்கலாம். அப்படி எனக்கும் பொண்ணை பார்த்துருந்தா நானும் அப்படா இருப்பேன், நீயும் தாத்தாவா இருப்பேன். அதை விட்டு விட்டு மூடு போகாங்குது, காடு வாங்காங்குது. உனக்குலாம் நீங்க கொண்டாடிக்கிறது தம்பிங்களா? ஆனா பாவி சண்டாளா, நான் இப்ப என்னத்தரா சொல்லிவிட்டேன்? பருமாறி பையா, நான் குத்த ஒரு எது சொன்னா குடிக்க நான் ஒன்று தண்ணி கடுக்க ஒரு குத்தமடா குத்தனை. தண்ணி விழுந்து செத்துற அப்படின்னு வாங்க. சொப்பு வாய் தண்ணி குடிக்குது. இந்த அப்பளை பார்த்து ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது.
இவர் எங்க போறாரு எங்க வராரு உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இவர் என்ன காரியம் பண்றாரு தெரியுமா? என்ன காரியம் பண்ணாரு? அப்பா இங்க போனியா? இல்லையே, நான் எங்க போறேன்? வீட்டுல ஒரு வயசு பொண்ணு இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இல்ல. ஊருக்கெல்லாம் மாப்பிள்ளை பாக்குறாரு, பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இல்ல. பணம் பணம்னு நாயா பையன் அலையிறாரு. அப்படிதான் அலையிறாரு. இந்த பையன் வெட்டியா இருக்கானே, இவனுக்கு ஒரு 1000 2000 கொடுத்தா எங்க அப்படி போயிட்டு வருவான். அதுதான் இல்ல, வீட்டுல நீதான் இருக்கிறிய, வாங்கிட்டாது ஒரு 1000மோ 2000மோ கொடுத்துருந்தா வீட்டு செலவோ இல்ல வேற ஏதாவது பண்ணிருக்கலாம். வாங்கிட்டையும் கொடுக்கறது இல்ல, எவங்கிட்டையும் கொடுக்கறது இல்ல. அப்படி எவங்கிட்ட தான் கொடுக்குறாரு தெரியல. கேட்க போனா ஏன்டா கத்துறீங்க, நீ ஏன் கேட்க மாட்ட, என்னையும் கேட்க மாட்டேன், விட மாட்டேங்கிற. இப்படியா விட்டுன்னு வச்சுக்கோ, இந்த ஜென்மம் இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ இப்படியா தான் இருக்கணும். ஏன்டா சரி அம்மனத்தோ அப்படி பார்த்தா இப்பதான் புரியுது. வந்துருச்சியா இவனுக்கு ஆசை, கொண்டாட்டி ஆசை, கல்யாண ஆசை. வீட்டுல ஒரு வயசு வந்த பிள்ளை, பெரிய பிள்ளை இருக்குதா, அக்கா இருக்காதா, அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி நல்லது கெட்டதை பாக்குறத விட்டு இவனுக்கு வந்துருச்சு கல்யாண ஆசை, கொண்டாட்டி. அக்காவுக்கு முன்னாடி எவ்வளவு கூட்டு வந்து தாலி கட்டி விடும்போது என் முது தங்காது. கல்யாணம் பண்றது சாதாரணமான விஷயம் இல்ல. அது உண்மைதான். அந்த பொண்ணுக்கு நகை போடணும், பணம் கொடுக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு. அதுக்கெல்லாம் பணம் வேணும். நீ சம்பாதிக்கிறியா? அதுவும் கிடையாது. அப்புறம் எப்படி நீ கல்யாணம் பண்ணி கொடுப்ப? இது பாரு, ஒழுங்கா வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாரு, அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம். சரியா? வாங்க சாப்பிடலாம். சரி வாங்க. போன காரியம் என்னாச்சுங்க? பவுன்சர் என்ன சொன்னாரு? அதிகமா கேக்குற, நாம கேட்ட 3 லட்ச ரூபாய் பணம் கந்தத்தை இப்ப இல்லைங்களா? நகையோ இல்ல வீட்டு பத்திரமா வாங்கி கொண்டு வந்து கொடுத்தா வேற பக்கம் பார்த்து வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காருமா. என்னங்க சொல்றீங்க? ஆமாமா, இந்த காலத்துல போயிட்டு வெறும் கையோட போய் கடன் கேட்டா யாருமா தருவா? அதனால இந்த நம்முடைய வீட்டு பத்திரத்தை வச்சு கடன் வாங்கலான்னு முடிவு பண்ணிருக்கமா. ஏங்க, நமக்கு சொத்துன்னு இந்த வீடு மட்டும்தான் இருக்கு. இதையே அடமான வச்சுட்டா அப்புறம் நாம என்னங்க பண்ண முடியும்? எனக்கு இதை தவிர வேற வழியே தெரியலம்மா. எல்லாம் கை கூடி வர நேரத்துல கல்யாணம் நின்று போயிருந்தா ரொம்ப கஷ்டமா போயிடுமா. கொஞ்சம் பொறுத்துக்க, எப்படியோ கடனோட வாங்கி நம்ம ராஜா கல்யாணத்தை முடிச்சிடலாம். அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுன்னா கடத்தை சீக்கிரம் அடைச்சிடலாமா. நீ கவலைப்படாத. அர்ஜென்டா சொன்னீங்களா? வாசிவா, உன்னதான் வர சொன்னேன். நம்ம அண்ணோட கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடி கொடுத்துருந்தோம்ல? ஆமாப்பா. அது இப்ப அச்சாப்ஸ்ல ரெடி ஆயிடுச்சாப்பா. சரி சரிப்பா. நீ என்ன பண்ற, பத்திரிக்கையை வாங்கிட்டு சரிப்பா பாதி பத்திரிக்கைய சம்பந்தி வீட்டுல கொடுத்துட்டோம். சரிப்பா. மீதி பத்திரிக்கை கொண்டு வந்து நம்ம வீட்டுல கொடுத்துருப்பா. சரி சரி சரிப்பா. சிவா ஒரு நிமிஷம் சொல்லுமா. அப்படியே சம்மந்தி விட்ட திருவிழாவுக்கு அழைப்பு கொடுத்துரு. போகும்போது மறக்காம தேங்காய் பழம் பூ இதெல்லாம் வாங்கிட்டு போப்பா. ஓகே சரியா? சரி வரமா. ஏங்க என்னங்க, வீட்டுல யாருமே இல்லையா? என்ன வீடு தொந்தரவு? யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒண்ணும் வேணாங்க. இது ஆறுமுத்திர வீடு தானே? ஆமா, அவர் எங்க அப்பா தான். அப்ப நீங்க தான் எனக்கு அண்ணின்னு சொல்லுங்க. என்னது? நான் உங்களுக்கு அண்ணியா? ஆமா. என்ன சொல்றீங்க? எங்க அண்ணனை கட்டிக்கிட்டா நீங்க எனக்கு அண்ணி தானே? ஓ, அவனே. உங்க அண்ணனை கட்டிக்க போறதே நான் இல்ல, எங்க அக்கா. ஓ சாரிங்க சாரிங்க சாரிங்க. அப்பா பத்திரிக்கை கிடையாச்சு, மாமாட்ட கொடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொன்ன. அப்படி இந்தாங்க பத்திரிக்கை. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் அம்மா இப்போ வர வாரம் திருவிழா நம்ம ஊரில் மறக்காம எல்லாத்தையும் வர சொன்னாங்க. குறிப்பா நீங்களும் வந்துருங்களேன். வாங்க பாக்குறேன். என்ன உங்க பேரு? பேரா? பேர் தெரியாது. பேர் சொல்லுங்க. பேர் தெரியாதுங்க. ஓ, பேரே தெரியாதா? ஆமா. இதோட புது பேரா இருக்கு. அப்படிதான். தெரியாதுங்க. நான் கட்டுங்களா?
தெரியாதுண்ணே ஓட்டுங்களா? தம்பி உங்களை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டீங்க. அப்படியா? சரி சரி சரி, என்ன விஷயம் சொல்லுங்க ஆறுமுகம். ஒண்ணும் தம்பி, நம்ம பொண்ணு கட்டி போற மாப்பிள்ளைக்கு கவர்மெண்ட் ஜாப் வாங்கி கொடுக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை. அந்த வேலையை நீங்க தான் எங்களுக்கு வாங்கி தரணும். நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் ஆறுமுகம். ஆனா இப்பெல்லாம் வாத்தியார் வேலை கூட 5 லட்சம் 10 லட்சம் 5 லட்சம் என்ன லஞ்சம் கேட்கறானுங்க. ஆனா மாப்பிள்ளை வீட்லயும் அந்த அளவுக்கு எதுவும் வசதி எதுவும் இல்லை. அதுக்கு நாம என்ன செய்ய முடியும் ஆறுமுகம்? நீங்க அதை பத்தி ஒன்றும் கவலைப்படாத தம்பி. எனக்கு எதாவது வசதிக்கு என்னால எவ்வளவு பணம் வேணாலும் கட்ட முடியும். அதனால நீங்க எப்படியாவது அந்த வேலையை வாங்கி கொடுத்தா ஆகணும். இப்படி திடுத்துப்புன்னு வந்து சொன்னா எப்படிங்க ஆறுமுகம்? அப்படி சொல்லாதீங்க தம்பி. உங்களுக்கு அரசியல் செல்வாக்கு நிறைய இருக்குது. நிறைய மினிஸ்டர் கூட நிறைய பழக்கவழக்கம் நிறைய இருக்கு. அதனால உங்களால முடியாதுன்னு சொல்லாதீங்க. சரிங்க ஆறுமுகம், உங்களுக்கோசம் நான் பேச வேண்டிய இடத்துல பேசிட்டேன். நான் உங்களுக்கு சொல்லி அனுப்புறேன். சரிங்க தம்பி, நான் போய் பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. வரட்டு பேசுகிறேன். ஒருவேளை நம்மளை பாக்குறதுக்காக எப்படி மேக்கப் போடுவானோ? உங்களை காணுங்க எல்லாம் தலைவிடுங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? இங்க பாருங்க, நான் கொஞ்சம் தனியா இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு கிட்ட போயிடுங்க. இப்ப நான் என்ன சொல்லிவிட்டு எவ்வளவு கோவம் போறீங்க? இன்னைக்கு என்ன நடக்கணும்? அதான் நேற்று கோயில்ல பொம்பளைங்கள்ட்ட அப்படி பல்ல ஈன்னு இழிச்சு இழிச்சு நீங்க பேசல. ஓ அதுவா? தெரிஞ்சவங்க சிரிச்சு பேசுனேன். தப்புங்களா? தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறது தப்பு இல்ல, ஆனா ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறது தப்புதான். நல்லா இருக்குல்லையா? நல்லா இருக்கேன். யாரா அவங்க தனியா பேசிட்டு இருக்கிற? என் அண்ணியோட தங்கச்சி. என் பேர் ரவிங்க, சிவாவுடைய உயிர் நண்பங்க. உங்க பேர் என்னங்க? அவன் பேர் தெரியாதுயா? பரவாயில்ல, அவங்களா சொல்லுமே. அவன் பேர் தெரியாதுனால ஓ குழப்பாதுரா. ஏய் குழப்பது ஒண்ணுடா. இங்க பாருங்க, உங்களுக்கு குழப்பமே வேண்டாம். என் பேரு ரேகா. பேரு நல்லா இருக்கு, நீங்க நல்லா அழகா இருக்கிறீங்க. சரி சரி சிவா, நான் ஈரோடு டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வரட்டுமா? நாளைக்கு மீட் பண்றேன். வர்றேன் ரேகா. ஆமா, என்கிட்ட பேர் தெரியாதுன்னு சொன்னீங்க. சும்மா விளையாட்டுக்கு சொன்னீங்க. ஓ, நீங்க வேணா இது வேணாலும் விளையாடலாம். நான் தெரிஞ்சவங்க சிரிச்சு பேசக்கூடாது. தப்பு. அப்படி இல்ல, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் ரொம்ப சிரிச்சு பேசணும். உங்களை என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க என்கிட்ட மட்டும் தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். விளையாடுறீங்க, வாங்க வீட்டுக்கு போலாம். இங்க பாருங்க சிவா, ஏன் நான் சொன்ன உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? இங்க பாருங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன தவிர வேற எவ்வளவு திரும்பி பார்த்தீங்க கொன்னுடுவேன். ஓ மானே 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 உன்னைத்தானே. ஓ மானே 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 உன்னைத்தானே. என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே. ஓ மானே 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 உன்னைத்தானே, என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே.
துளி கண்ணில் தவழ்ந்திட கனவுகள் மலர்கிறது. ஆசையின் மேடை நாடகமாடும். நீ தேவன் கோவில் தேரோ என் தெய்வம் தந்த பூவோ. நீ தேனில் ஊரும் பாலோ தென்றல் தானோ. நெஞ்சே நான் போதை கொண்டே தன்னாலே சொக்கு போனேன் தேனே தேனே. உன்னைத்தானே என் கண்ணில் உன்னை கண்டே. கைகளில் தவழ்கிறது. மார்பினில் ஆடும் மேனகை வந்தாள். மானே 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 உன்னைத்தானே என் கண்ணில் உன்னை கண்டேன் சின்ன பெண்ணே.